ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொன்னீங்கன்னா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து பொல்யூஷன் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமிலியில் தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு சில அட்ரஸ் கேட்டு போயிட்டுருக்கேன். விஆர் மால்க்கு ஆப்போசிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இருக்க பெட்ரோல் பங்க்கில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே போகணும். ஏன்னா இது வந்து கார் வந்து இப்போ ஆக்சுவலாக லோன் முடிஞ்சிருச்சு. ஸோ லோன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த எமிஷன் டெஸ்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைன், அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டோஸ் வேக்சின் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் டோஸ் வந்து ஃபஸ்ட் டோஸ் அளவுக்கு இல்லை, பட் லைட்டாக ஒரு கையை வெயிட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு நேற்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஒரு வெயிட் இருந்தது, கொஞ்சம் டயர்டாக ஒரு மாதிரி இருந்தது. நைட்டு கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பட் நேற்று அந்த ஊசி போட்டு கொண்டாங்க வச்சு கையெல்லாம் வெயிட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட் டோஸ் அப்போ நைட்டு வந்து நல்லா ஃபீவர் தெரிஞ்சுது. இப்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ கைஸ், எமிஷன் டெஸ்ட் எடுக்க போகிறப்போ அங்கே வீடியோ பெர்மிட் பண்ணாங்க, வீடியோ கவர் பண்ணுறேன். ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எமிஷன் டெஸ்ட்டில், அது என்ன, எனக்கும் நான் அது வரைக்கும் எடுத்ததில்லை. எமிஷன் டெஸ்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி எமிஷன் டெஸ்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வீடியோ அப்படியே இங்கேருந்து கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், இது முடிஞ்சிருச்சு. வண்டிக்கு பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, எங்கேயுமே வந்து இந்த பெட்ரோல் மாடல் BS4க்கு வந்து இவங்க எமிஷன் டெஸ்ட் வந்து எடுக்கலை. ஆக்சுவலாக நம்ம திருமங்கலத்தில் கேட்டு பார்த்தோம், அப்புறம் அண்ணா நகரில் 2-3 இடத்துல கேட்டு பார்த்தோம். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எடுக்கிறோம், பட் இதுவே டீசல் மாடலாக இருந்தால் நம்ம இங்கே எடுத்துடலாம், ஆனால் பெட்ரோல் மாடலுக்கு வந்து நீங்கள் மவுண்ட் ரோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம். ஸோ அது என்ன BS4 டீசல்னால் எடுக்கிறீங்க, ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஏதாவது வேறு எக்யூப்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி பர்பஸில் கேட்டோம். பட் அவங்க சொன்னது என்னென்னா, அதுக்கு ஒரு தனி சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த சிஸ்டமில். ஸோ அந்த RPM வச்சு பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே தான் நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த RPM வண்டி அப்படியே ஒரு 2500 RPM கிட்ட அவங்க ரைஸ் பண்ண சொன்னாங்க. ரைஸ் பண்ணிவிட்டு அப்போ வர எமிஷனை வச்சு பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதையும் நான் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக தான் இருக்குது வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்கேஸ் இது நீங்கள் ஒரு பேங்க்கு இந்த மாதிரி இதுக்கு ப்ரூஃப் ஏதாவது சப்மிட் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒரிஜினல் வாங்கிப்பாங்க. நீங்கள் ஒரு 4 to 5 காப்பீஸ் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 2022 வரைக்கும், ஒரு வருஷத்துக்கு வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தான் கைஸ் இது. ஸோ அப்படியே செம டிராஃபிக். ஆக்சுவலாக காலைல அலைச்சல் ஏஞ்சி அண்ணா நகர் போயிட்டு 2 இடம் போயிட்டு சுற்றிட்டு வந்தேன். ஸோ இப்போ தான் வந்து முடிஞ்சுது இந்த இடத்துல. லக்கிலி அவங்க பார்த்திங்கன்னா பழைய லான்சருக்கு கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு வண்டிக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஒரு லான்சருக்கு எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வண்டிக்கு எடுத்தாங்க எடுக்கிறாங்களாம். ஸோ அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த இடத்த வந்து கொஞ்சம் யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். ஸோ
உங்களுக்கு யாருன்னா வந்து இந்த BS4 வெஹிக்கிள் வந்து வச்சுருக்கீங்க, பெட்ரோல் வெஹிக்கிள், அது வந்து கண்டிப்பாக ஒரு பொல்யூஷன் டெஸ்ட் வேணும் ஃபார் சம் ரீசன்ஸ். இல்லை இப்போ நாங்களே வச்சுக்கணும், இப்போ இன்கேஸ் எங்கேயாவது செக்கிங் எப்போ போலீஸ் கேட்டாங்கன்னா காமிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், see you next video, bye.